குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 18, 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நேற்றே பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. பவானி ஆற்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் கிடைக்கும் உபரி நீரை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் வறண்ட பூமியில் உள்ள குளம், குட்டைகள், ஏரிகளுக்கு கொண்டு செல்லும் திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் 1957ஆம் ஆண்டு முதல் அப்போதைய முதல்வர் காமராஜர் அவருடைய விவசாயிகள்லாம் கோரிக்கை வச்சாங்க. அதுக்கப்புறம் 1972ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதி வந்து பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியான இந்த திட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்தின் போது நிறைய கிடப்பில் போட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போதைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து திட்டத்துக்கு அடிக்கல் நாகி வந்து பார்த்திங்கன்னா பணியை தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா, அந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அடுத்து தாம்பரத்தை அடுத்த மன்னிவாக்கம் ஸ்ரீ நடேசன் வித்யாலயா பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் 2023ஆம் ஆண்டுக்கான பசுமை முதன்மையாளர் விருதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி தலைமை முதல்வர் காயத்ரி ராமச்சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கடலோர காவல் படைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்டிடம் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காரு. சென்னையில் கடலோர காவல் படைக்கு புதிதாக கட்டப்பட்ட கட்டிடம் மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பு தொடர்பான நவீன கட்டுப்பாட்டு அறையை வந்து பார்த்திங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறார். அது வந்து இன்றைக்கி வந்து திறந்து வைக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மாணவர்களின் நிலை குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. உலகளவில் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. இது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய 100வது சுதந்திர தினத்தை வந்து 2047ஆம் ஆண்டு கொண்டாட இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குவதற்கான உலக நாடுகள் வரிசையில் 2014ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 142வது இடத்துல இருந்தது இந்தியா வந்து தற்போது வந்து 63வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 27% உள்ள உயர்கல்வி பெறுவோரின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 50% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா போன்ற வளர்ந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 5% முதல் 7% பார்த்திங்கன்னா கல்விக்கு செலவழிக்கிறாங்க. இந்தியா வந்து 3% மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செலவழிக்குது. ஓகேங்களா. புதுக்கவிதை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கவிதை முதல் எழுதியவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கவிதை வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுதியிருக்கிறாரு. அடுத்து உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தம். இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா விரிவான உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சிருக்காரு. இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தெற்குலகின் குரல் அப்படின்ற 3வது உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் ஆற்றிய உரையில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் நிச்சயமில்லாத சூழல் தொடர்ந்து நீடித்து வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்கொள்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கொள்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒப்பந்தம் மனிதர்களை மையமாக கொண்டதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் தொழில்நுட்ப பகிர்வு, நிலையான வளர்ச்சிக்கு திறன் மேம்பாடு, வளர்ச்சிக்கான வர்த்தகம் உள்ளிட்டவை மீது கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வர்த்தக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்காக $2.5 மில்லியன் சுமார் 20 கோடி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு நிதி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திட்ட மேம்பாட்டுக்காக வர்த்தக கொள்கை மற்றும் பேச்சுவார்த்தை பயிற்சி அளிக்கப்படும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா $1 மில்லியன் சுமார் 8 கோடி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெற்குலக நாட்டின் அதாவது டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்ட பங்களிப்பாக $25 மில்லியன் சுமார் 200 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முதல்ல வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா தெற்குலகின் குரல் அப்படின்ற 3வது உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள். ஓகேங்களா. அடுத்து அரசு பள்ளி மாணவர்களின் திறனை வெளிக்கொணரும் தேன்சிட்டு புது ஊஞ்சல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதழ்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அச்சிடும் செலவு அதிகரித்தாலும் அரசு பள்ளி மாணவர்களின் திறமை வெளிக்கொடுத்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேன்சிட்டு புது ஊஞ்சல் ஆகிய சிறார் இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அரசு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளியிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தேன்சிட்டு புது ஊஞ்சல் ஆகிய 2 சிறார் இதழ்கள் தமிழக அரசு அச்சிட்டு மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு வந்து வழங்கி வருது. திறனை ஊக்குவிக்கவும் அவர்கள் உள்ளார்ந்த படைப்புகளின் திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா
தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் தொடக்க வகுப்பு மாணவர்களுக்கு புது ஊஞ்சல் இதழும், ஓகேங்களா, புது ஊஞ்சல் இதழ் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வந்து வெளியிடுறாங்க. உயர் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் சிட்டு இதழும் மாதம் மாதம் வந்து வெளியிடப்படுது, ஓகேங்களா. இல்லை தேன் சிட்டு இதழ் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகமும், கனவு ஆசிரியர் என்ற இதழ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்காக அரசு பள்ளிக்கு ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறாங்க. புது ஊஞ்சல் என்ற சிறார் இதழ் அரசு பள்ளியில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அஞ்சல் வந்து அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஜூன் 2024 வரை புது ஊஞ்சல் இதழ் சுமார் 448 தேன்சிட்டு இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா 576 அரசு பள்ளி மாணவர்களின் படைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா வெளிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார், ஓகேங்களா. தேன்சிட்டு புது ஊஞ்சல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கான இதழ்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பூர் வட்டத்தில் உட்பட்ட வல்லம் வடகால் சிப்காட் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 76.50 கோடி மதிப்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு வளாகம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18,720 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த பெண் குடியிருப்பு வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காரு. இந்த ஃபாக்ஸான் நிறுவனம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, முழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட்டிருக்கு. உலகளாவிய நிறுவனமாக இருந்தாலும் ஃபாக்ஸான் குழுமம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பங்களிப்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் அவருக்கு வந்து அதனுடைய தலைவரான யாங் லீயுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. தைவான் நாட்டைச் சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உலகிலேயே மிகப்பெரிய மின்னணுவியல் உற்பத்தி நிறுவனம். உலகளாவிய புகழ்பெற்ற அந்த ஆப்பிள் நிறுவனத்துடைய ஐஃபோன்களின் உதிரி பாகங்களை வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கும் நிறுவனம், ஓகேங்களா. 12 நாடுகளில் தங்களுடைய உற்பத்தி நிறுவனங்களை அமைத்திருக்குது. இந்த குழுமம் வந்து தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் 2 உற்பத்தி அலகுகளை வந்து நிறுவி இருக்குது, ஓகேங்களா. 2000 கோடி முதலீட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 41,000 பணியாளர்கள் பணியாற்றுறாங்க. இதில் வந்து 35,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தையும் விட தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியும் பெண்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகம். அதாவது 42% விழுக்காடு அப்படின்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல்பாடு இருக்குது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான திட்டங்கள் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உதவி திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு 1000 வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை தொழில் முனைவராக உருவருக்க இளம் வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை ஊக்குவிக்கும் வகையில் அரசு பள்ளிகளில் 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற அதாவது மாணவிகளுக்கு மட்டும் உலக வங்கி உதவியுடன் தமிழ்நாடு அரசு VSAPE அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அளித்து வருது, ஓகேங்களா. தொழில் முனைவோராக மாற்றுறதுக்காக இந்த திட்டம் 2023-24ஆம் ஆண்டில் இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 9.19 விழுக்காடு பங்களிப்போடு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறாங்க, ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கர்ப்பிணிகளை கண்காணிக்க வந்து பார்த்திங்கன்னா 102 அப்படின்ற மருத்துவ சேவை எண் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் அதாவது தயான் சந்தனுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டு தினம். புகழ்பெற்ற ஹாக்கி வீரரான தயான் சந்தனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக ஓய்வு பெற்ற DGP வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளருக்கு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற DGP சுனில்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது நேற்றே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்ஸ்அப்லலாம் பரவிருக்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர் ஆஃபீஸரை வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணுறது இதுதான் முதல் முறை, ஓகேங்களா. அடுத்து அத்திக்கடவுள் அவிநாசி திட்டத்தை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீலகிரி மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தோன்றி கேரளத்துக்குள் பாய்ந்து மீண்டும் தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் நுழைந்து ஈரோடு மாவட்டத்தில் பாய்ந்து பவானி காவிரியுடன் கலந்து பவானி ஆற்றில் தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மிகையான நீர் பெருக்கெடுத்து ஓடுது. அப்படி பெருக்கெடுத்து வரும் நீரை வந்து பார்த்திங்கன்னா பில்லூரில் இருக்கிற அணையிலிருந்து வறட்சியான பகுதிகள் வழியாக பாய செய்தால் குடிநீர் கிடைக்கும் அப்படின்றது தான் திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்தை ஃபஸ்ட்டு யார் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1834ஆம் ஆண்டு பிரிட்டன் பொறியாளர் அதாவது சார் ஆதர் காட்டன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை முதலாக முன்மொழிஞ்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து இந்த திட்டம் 1957 பவானி திட்டம் அப்படின்ற பேர்லையும் 1972 அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்ற பேர்லையும் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் பெயர் வந்து மாற்றப்பட்டிருக்கு, ஓகேங்களா. இந்திய நீர்ப்பாசன திட்டத்தினுடைய தந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதர் காட்டன், ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1834 வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மம்தா வந்து பதவி விலக வேண்டும். நிர்பயா இந்த நிர்பயா யார் அப்படின்னா அதாவது தலைநகர் டெல்லியில் 2012ஆம் ஆண்டு டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரி மாணவி நிர்பயா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓடும் பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சேர்ந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டவங்க. இது வந்து இந்த கொலையில் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2020 தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு, ஓகேங்களா. அடுத்து திருக்குறளின் குரல் அப்படின்ற மாநாடு வந்து பார்த்திங்கன்னா மேலே படித்தோம் இல்லையா, 123 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் பங்கேற்று இருந்திருக்காங்க.
அடுத்து முக்கியமானது பேராசூட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து பொருட்கள் இராணுவம் விமானப்படை வந்து சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. பேரிடரால் பாதிக்கப்படும் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பேராசூட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பொருள் அடங்கிய சிறிய அரங்கை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக தரையிறங்கும் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவம் வந்து சோதனை முயற்சியில் மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஆரோக்கிய மத்ரி ஹெல்த் கியூப் அப்படின்னும் இந்த மருத்துவ அரங்கு வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டவையாகும். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் கொண்டு சேர்க்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வை ஏற்ப இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டது. இதன்படி உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட மருத்துவ பொருள் அடங்கிய அரங்குகள் பாராசெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 அடி உயரத்திலிருந்து துல்லியமாக குறிப்பிட்ட இடத்தில் வந்து தரையிறக்கப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படையின் C-30J சூப்பர் ஹெர்குலிஸ் அப்படின்ற விமானம் மூலம் தான் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதன் மூலம் தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரணப் பொருட்கள் வந்து கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையின் இந்த முயற்சி பேரிடர் காலங்களில் உரிய நேரத்தில் உதவி பொருட்கள் வழங்குவதற்காக அவங்களுடைய அர்ப்பணிப்பை காட்டுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய விமானப்படையால் சோதனை கட்டத்தில் இருக்கும் இந்த ஆரோக்கிய மந்த்ரி ஹெல்த் கியூப் வந்து பார்த்திங்கன்னா அவசர காலங்களில் விமானம் மூலம் எடுத்து செல்லக்கூடிய உலகின் முதல் சிறிய பேரிடர் கால மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா KC வேணுகோபால் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாஜக MP சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா திட்ட செலவின மதிப்பீட்டு குழுவும், பாஜக MP வைஜெயந்த் பாண்டா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. பட்டியலின மற்றும் பழங்குடியின நல நாடாளுமன்ற குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜக MP ஃபக்கன் சிங் குலாஸ்தே அவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். இதர பிற்படுத்தப்பட்டோர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா OBC நலக்குழுக்கு வந்து பாஜக MP கணேஷ் சிங் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓராண்டு காலம் செயல்படும் இந்த குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 அவையில் MPகளும் உறுப்பினர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்கு அம்மை பாதிப்பை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு முதலாக அறிவிச்சது. ஓகேங்களா. இதிலிருந்து இந்தியாவில் இதுவரை 30 பேருக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு கண்டறியப்பட்டுருந்துச்சு. கடைசியாக கடந்த மார்ச் மாதம் ஒருவருக்கு பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்கு அம்மை பாதிப்பு இந்தியாவில் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் கிசான் சம்பதா யோஜனா BMKSO அப்படின்னா உணவு பதப்படுத்தும் தொழில்துறைக்கான உற்பத்திச்சார் ஊக்குவிப்பு திட்டம். ஓகேங்களா. மைக்ரோ உணவு பதப்படுத்தல் நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா நெறிப்படுத்துவதற்கான பிரதமர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா BMFSME அப்படின்ற திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 திட்டங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் கிசான் சம்பதா யோஜனா அப்படின்ற திட்டத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உணவுப் பொருட்கள் பதப்படுத்தும் தொழில்துறைகளை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கிற திட்டம். ஓகேங்களா. அடுத்து நம்ம நேற்றே பார்த்தோம், இலங்கை காகசன் துறைமுகத்து வந்து பார்த்திங்கன்னா 44 பயணிகளுடன் வெள்ளிக்கிழமை புறப்பட்ட சிவகங்கை அப்படின்ற பயணிகள் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் பயணத்தை வந்து முடிச்சிருக்கு. கடந்த 2023 அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்ட நாகை துறைமுகத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கை காகசேஷன் துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் கப்பல் போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தொடங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டி அப்படின்ற தனியார் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணிகள் கப்பல் வந்து போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து கருணாநிதிக்கு 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடும் விழா வந்து நடைபெறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.